الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدة للمتقين صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت العاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் அத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை ஒரு வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களில் இருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான ஒரு அட்வைஸ், முக்கியமான ஒரு வசியத்தை இருக்கிறார். சாதாரணமான மனிதர்களாகிய நாங்களே எங்களுக்கு யாராவது ஒருவர் ஒரு வசியத்தை செஞ்சிட்டாருந்தா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சொல்லுவோம், என்னோட பாப்பா மௌத்தாகக்கூடிய நேரத்துல எப்படித்தான் வசியம் செஞ்சாங்க, எங்களோட தாய் இப்படித்தான் வசியம் செஞ்சாங்க, அந்த வசியத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று. இந்த நிலையில வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு வசியத்தை செய்திருக்கிறார். அதை பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. வலகத் வஸைனா அல்லதீன ஊதுல் கிதாப மின் க்பலிக்கும் வஇய்யாக்கும் அன் தகுல்லாஹ். உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய வசியத் அன் தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளும், அல்லாஹ் பயந்து வாழுவோம் என்று அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் எங்க இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், தனியாக இருக்கணும், வீட்டில் இருக்கணும், இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறேன், உள்நாட்டுல வெளிநாட்டுல எந்த நிலையில இருந்தாலும் என்று அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனைய உங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ என்ற கருத்த பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஏன் இந்த அளவுக்கு தக்வாவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் தான், நாங்க துன்யாவிலும் ஆகிரத்திலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சீராக சிறப்பாக சரியாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோமோ, முயற்சிக்கிறோமோ, அத்தனை விஷயங்கள் சீராகுவதையும் அல்லாஹ் தஆலா தக்வாவோட தடுத்து வச்சிருக்கிறார். தக்வா இருந்தால் தான் துன்யாவுடைய நிலைமைகளும் சீராகும். தக்வா இருந்தால் தான் ஆகிரத்துடைய மௌத்துக்கு பின்னாவுடைய நிலைமை சீராகும். உலகத்தில் நாங்க எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மனிதர்களை சந்தித்தாலும், எந்த அமைப்புல உள்ளவங்களோட நாங்க தொடர்பு கொண்டாலும் அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம், முயற்சிக்கக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். உலகத்துல எந்த மட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு செல்வந்தரா இருக்கலாம், இது படிக்கிறவரா இருக்கலாம், இல்லாட்டி பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், இல்லாட்டி சாதாரணமான ஒரு பாமரனாக இருக்கலாம், எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த நபர்களை சந்தித்தாலும் அவங்க சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான். மூணாவது ஒன்றும் இருக்காது. ஒன்னாவது ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசுவாங்க, இல்லாவிட்டால் ஏதாவது தேவையை பத்தி சொல்லுவோம். இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனியாக சந்திச்சு பேசினா அவர் எத்தனை மணி நேரங்கள் பேசினாலும் அவருடைய பேச்சுடைய சுருக்கம் எனக்கு இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. ஒரு வியாபாரியை சந்திக்கிறோம், ஒரு வியாபாரத்துடைய நிலைமை என்ன, வியாபாரத்துல இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. ஒரு குடும்ப தலைவரை சந்திச்சோம், ஒரு குடும்பத்துடைய நிலைமை என்ன, என் குடும்பத்துல இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை சந்தித்தோம், ஒரு நாட்டுடைய நிலைமை என்ன, எங்க நாட்டுல இன்ன பிரச்சனை, இன்ன தேவை. என்னுடைய பிரச்சனை மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் இருக்காது, என்னுடைய தேவை மாதிரி உங்களுடைய தேவை இருக்காது. ஆனால் நாங்க எல்லாருமே
ஒரு விஷயத்துக்குள்ள வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்கின்றன, எங்களுக்கு தேவைகளும் இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய மகாநாடுகள் நடாத்துறாங்க, பெரிய கான்பரன்ஸ் நடாத்துறாங்க, பெரிய சர்வதேச இன்டர்நேஷனல் ரீதியாக பெரிய கருத்தரங்குகள் செய்யறாங்க, பெரிய ஆய்வாளர்கள் கலந்து கொள்றாங்க, எத்தனையோ கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா அவைகள் அதிகமானவைகள் முடிவுகள் ஜீரோக்களாகத்தான் இருக்கின்றன. வேலையில்லா பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? விலைவாசி உயர்ந்து கொண்டு போகுது, இந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? அநியாயமா எத்தனை பேர் சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? இந்த நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன, இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக் கொள்ளலாம்? ஒன்று பிரச்சனை, ஒன்று தேவை. மூணாவது ஒன்று இருக்காது. அது எந்த அமைப்புல இருந்தாலும் இந்த ரெண்டே இருந்தா ஒன்று பிரச்சனையாக இருக்கும், அல்லது தேவைகளாக இருக்கும். தேவை எப்படி பூர்த்தியாக்கல, எப்படி பிரச்சனையை தீர்க்கணும். எத்தனையோ ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட கண்ட பிரயோசனங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கொண்டு வந்த மார்க்கம். பரிசுத்தமான குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா அம்சங்களுக்கும் விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே முழு மனித சமுதாயமும் எந்த வித்தியாசமும் இல்லாம எதிர்கொள்ளக்கூடிய இந்த அடிப்படையான ரெண்டு விஷயங்களுக்கும் ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்றது, தேவையை எப்படி பூர்த்தியாக கொள்றது, இதற்கு இஸ்லாம் முன்வைத்த தீர்வு என்ன, அல்லாஹ் தஆலா சொன்ன தீர்வு என்ன என்று கேட்டால், அல்லாஹ் முன்வைத்த தீர்வு ஒன்றே ஒன்று. அது என்ன தீர்வு? உங்கள்கிட்ட தக்வா பண்ணுவோம், உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வோட பயத்தை பண்ணுவோம். உங்களோட நடையில, உங்களோட உடையில, உங்களோட சிந்தனையில, உங்களோட பார்வையில, உங்களோட குடும்ப வாழ்க்கையில, உங்களோட வியாபாரத்துல, உங்களோட முழு லைஃப்லையும் தக்வா பண்ணுவோம். இந்த அல்லாஹ் என்ன பார்த்துக்கிறாங்க, இந்த அல்லாஹ் கட்டளையை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், எப்ப உங்கள்கிட்ட இந்த தக்வா வருமோ, எப்ப உங்கள்கிட்ட இந்த அல்லாஹ்வோட பயம் வருமோ, நான் ரெண்டு விஷயத்த ப்ராமிஸ் பண்றேன், நான் ரெண்டு விஷயத்தை செஞ்சு தருவதாக நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஒன்னாவது, நீங்க நினையாத இடத்தால உங்களோட பிரச்சனையை தீர்த்து, உங்களோட கஷ்டங்களை போக்கு. ரெண்டாவது, ஒன்னாவது உங்களோட பிரச்சனை தீர்த்து, ரெண்டாவது நீங்க நினையாத இடத்தால உங்களோட தேவையை பூர்த்தியாக்கு. ஒன்னாவது உங்களோட பிரச்சனையா முடிவு, ரெண்டாவது உங்களோட தேவையை பூர்த்தியாக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய ப்ராமிஸ். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இது தெளிவாக வழங்கப்பட்டது. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. யாருக்கு தக்வா வந்துருமோ அல்லாஹ் சொல்றான், يجعل له مخرجا, அவருக்கு மக்ரஜ காட்டி கொடுக்கும். மக்ரஜ் என்பது எக்ஸிட். சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், எக்ஸிட் என்று போட்டு அரபுல மக்ரஜ் என்று போட்டுக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஆபத்துகள் வந்தா அந்த இடத்தால போங்க, எக்ஸிட் என்று காட்டுவோம். எக்ஸிட்டுக்கு அரபுல மக்ரஜ் என்று சொல்றது. அல்லாஹ் தஆலா சுத்தமான குர்ஆன் அந்த வார்த்தையை பாதிக்கிறார். يجعل له مخرجا, அல்லாஹ் எக்ஸிட்ட காட்டி கொடுப்பான், இதாக போகும். ரெண்டாவது, ويرزقه من حيث لا يحتسب, அவர் நினையாத இடத்தால அவர் இமேஜ் கூட பண்ணிக்க மாட்டார், கற்பனை பண்ணிக்க மாட்டார். இந்த பிரச்சனை இதாலதான் முடியுமா, இந்த வழியாலதான் முடியுமா, எல்லாரும் ஒரு வழியை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் நினையாத இடத்தால அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பிரச்சனையை தீர்த்திருக்கும். எல்லா வழிகளும் உங்களுக்கு கூட பற்றி எந்த வழியால வெளியேறு தடுமாறி கொண்டிருக்கிறார், அந்த நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் சக்தியுள்ள அல்லாஹ் தஆலா அவர் வெளியாகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். சாதாரணமா முட்டையில குஞ்சு எல்லா பக்கமும் அடப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த உயிரில்லாத முட்டையில இருந்து உயிருள்ள கோழிய, நிறமுள்ள கோழிய, சுவாசிக்கக்கூடிய, நடக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய ஒரு கோழிய உயிரில்லாத முட்டையிலிருந்து வெளியாக்குறார். ரப்புக்கு பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காட்டி கொடுக்கிறது பெரிய விஷயம் ஒன்று இல்லை. அவன் சக்தி, அவன் ஒரு விஷயத்த நடக்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா உலகத்துல எந்த சக்தியை சேர்ந்தாலும் அதை நிப்பாட்டுகிறார். அல்லாஹும்ம ராத் லிமா கவைத், அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ கொடுத்தா
தடுக்க யாரும் இல்லை, தடுத்துட்டா கொடுக்க யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலாவோட சிஸ்டம் அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயில இருக்கிறோம். சொந்த ஊர்ல இல்ல, சொந்த நாட்டுல இல்ல, யாருன்றே தெரியாத, அவரோட குடும்பம் யாருன்னு தெரியா, வாப்பா யாரு, உம்மா யாரு, அவரோட ஃபெமிலி, அவரது லைஃப் எப்படி, அவரோட பின்னணி என்ன, ஒன்றுமே தெரியாத நிலைமையில கனான், அதாவது பலஸ்தீன் பகுதியில பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு விற்கப்பட்டு எஜிப்ட்ல ஜெயில ஒன்றை போட்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு நாட்டுல ஒரு சொந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை பாக்குறதுக்கு யாராவது இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லி சிறையில் உள்ளவங்களை பார்க்க போறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருக்கிறாங்க. எத்தனை காலம் ரெண்டு இல்லை, எவ்வளவு காலம் அவர் ஜெயில இருப்பான்னு தெரியாது. அதுவும் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு அமைச்சருடைய மனைவி ஒரு ரிவேஞ்ச் பழி வாங்கறதுக்காக வேண்டி பொய்யான குற்றச்சாட்டை போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முழு இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஜெயில போட்டாங்க. கேட்க பார்க்க யாருமே இல்லை, கேட்க பார்க்க யாருமே இல்லை. குறைஞ்சது ஊர்ல இருந்தாலும் கூட்டாளிமாரு சின்ன வயசுல தெரிஞ்சவங்களை பார்க்க போவாங்க, யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா அவருடைய முடிவு இருந்துச்சு, ஜெயில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே கொண்டு வந்து அந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு பொசிஷன், பெரிய ஒரு இடத்துக்கு வர கொண்டு வந்து சேர்க்கணும். அவங்கள பெரிய பெரிய நபி, அதே நேரத்துல அவருக்கு பொருளாதார அமைச்சு, எக்கானமி மினிஸ்டர். அதுவும் கஷ்டமான காலத்துல, நாட்டுல பஞ்சம் வரக்கூடிய நேரத்துல அழகான முறையில அந்த பொருளாதாரத்தை திட்டம் போட்டு நடத்தி மக்களை பஞ்சத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கணும். ஒரு பெரிய லெவலுக்கு ஆளை கொண்டு வந்து சேர்க்கணும். இது அல்லாஹ் திட்டமாக இருந்துச்சு. அவங்க எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. கேட்க பார்க்க யாருமே, அவர் யாருன்னு தெரியாது நான் சொன்ன மாதிரி. ஆனா நாங்க சொன்னோம், அல்லாஹ் விஷயத்தை நடத்த முடிவெடுத்துட்டான்டா எல்லாரையும் மடையனாக்கிட்டோம். நிறைய எடுத்தால் அல்லாட முடிவுகள் வெளியாகும். அந்த நாட்டுடைய அரசர், அவருக்கு இந்த சப்ஜெக்டே தெரியா, தூங்கி வந்தீங்க. தூங்குறவருக்கு ஒரு கனவு ஒன்று காண்கிறார். அந்த கனவை பற்றி எல்லாம் வருஷத்தமான குரான்ல சொல்லி யூசுப்ல நான் 7 மாடுகளை காண்டேன் கனவுல, 7 கொளுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை கேட்டுக்கொள்ளுங்க. குரான்ல பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது. மாடுகளை கனவு. இப்ப இவருக்கு செஞ்ச இந்த கனவுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அப்ப இந்த சபையில உள்ள முக்கியஸ்தர்கிட்ட கேட்கிறார். பொதுவாக ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பலகீனமான ஆட்களை வச்சுக்கொள்ள மாட்டார். நல்ல திறண்டான ஆட்களை தான் அவரோட அட்வைஸுக்கு, அவரோட அபிப்பிராயங்கள் கேட்கறதுக்கு வச்சுக்கொள்வார். அப்படியே ஒரு நேரத்துல மன்னர்கள், ஜனாதிபதிமாரே, மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடியவங்களே அட்வைஸ் பண்றதுக்கு வந்து நல்ல ஆட்களை, திறமையான ஆட்களை வச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மன்னர்கள் எப்படியான ஆட்களை வச்சுப்போம். ஏன் காரணம், மன்னர்களுடைய பரம்பரையில ஆட்சி போகும். ஜனாதிபதிமாருக்கு அப்படி இல்லை, அது பரம்பரையில போகாது, மக்கள் தெரிவு செய்யணும். ஆனா கிங்ஸ், அரசர், மன்னர்கள் அப்படி இல்லை. அதனால அந்த அரசாங்கத்தை தன்னை பரம்பரை பாதுகாக்கணும். அதனால எப்படிப்பட்ட திறண்டான ஆட்கள் வச்சுப்போம். அப்படியான ஆட்கள் பொதுவாக அரசவையில் இருக்கக்கூடியவங்க பொய்ய சொல்லியாவது அரசன் மனசுல இடம் பிடிக்கத்தான் வச்சுக்கோங்க. பொய்ய சொல்லியாவது சரிய பிழையாக்கி, பிழையை சரியாக்கி, இன்னைக்கு சில அரசாங்கங்களுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம். தவறான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டதுனால ஆட்சிகள் பலகீனமான எத்தனை வரலாறுகளை நான் கேள்விப்படுறோம். இதுல எப்படியாவது விளக்கத்தை சொல்லணும். இவர் கனவு கேட்கிறார், கனவுக்கு என்ன விளக்கம்? ஏதாவது பெரிய பிள்ளையா சொல்லி, கனவு தானே என்னத்தையா சொல்லி அரசு ஒரு பரிசை வாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய திட்டம் இருந்துச்சு, ஜெயில இருக்கக்கூடிய யூசுப் வெளியே கொண்டு வரும். அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த அரச சபையில் இருந்த அவ்வளவு டேலண்டான, நல்லா படிச்சு விளக்கசாலிகளான அவ்வளவு பேரை மடியனாக்கிறது. அவ்வளவு பேர் வாயாலையும் வெக்கம் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்ல வச்சான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், قالوا الغاز احلام, இது பொய் கனவு. வமா நஹனு பிதஅவீல் அஹ்லாம் பிஆலிமீன், எங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல டேலண்ட் இல்ல.
அதை பத்தி நாலேஜ் எங்களுக்கு இல்லை. சுத்தமான கனவு தானே. இப்போ என்ன சொல்லிவிடுவேனே பாரு, அல்லாஹ்தாலா எப்படி ஆக்கிட்டாருன்னா எங்களுக்கு இதுல மதஸ்தம் எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு இதுல நாலேஜ் இல்ல, இல்ம் இல்லை என்று ஒரு நாட்டுடைய அரசனுக்கு முன்னாடி அரசு சபையில் உள்ள முக்கியஸ்தர்கள் சொல்ல வச்சாங்க. இத்தனைக்கும் காரணம் ரீசன் என்ன, ஜெயில இந்த யூசுவலி கொண்டு வரணும், பெரிய யூசுவ கொண்டு வரணும். இப்ப அந்த அரசு சபையில் ஒருவன் இருந்தா அவன் இவனுக்கு சேவன் கிதுமத் செய்யற, அவனும் ஜெயில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்த அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, ஓஹோ இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு ஜெயில என்னோட இருந்தாரு. இப்ப அரசு சொல்றான், இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, எனக்கு அனுமதித்தாங்க, நான் அவரோட போய் பேசி இந்த கனவுக்கு விளக்கத்தை எடுத்துட்டு வாரேன்னு. அதுக்கப்புறம் போறாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்புறம் அல்லாஹால அவங்களை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர வச்சு ஒரு அந்தஸ்து உயர்த்தி அல்லாஹால அவங்களுக்கு அந்த நாட்டுடைய முக்கியமான அமைச்சு பதவியை கொடுத்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு தகப்பன் யாக்கூபையும் அவரோட சகோதரர்களை சந்திக்க வச்சு வரலாறு பரிசுத்தமான குர்ஆன்ல யூசுப்ல அல்லாஹ் சொல்றான். இதை என்ன சொல்லி வர விஷயம் என்னன்னு சொன்ன, நான் சொன்னேன் அல்லாஹால ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டான்டா அது எந்த சக்தியா அதனால்தான் சொன்ன உனக்கு பிரச்சனை முடியணுமா, ஒரே தீர்வு ஒன்று தக்குவா. இப்ப தக்குவா வருமா இது அல்ல அல்ல எக்ஸிட்ட காட்டுங்க, எக்ஸிட் வயதுக்கும் நீங்க நினையாத எடுத்தாரு. ஒரு சஹாபி அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவரோட மகனை முஷ்ரிக்குகள் கைது செஞ்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் இந்த மகன் ஜெயில இருக்கிறார், ஞான கஷ்டம் எங்க வீட்டுல ஞான பிரச்சனை. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா நீங்க ஏழுமண்டா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு ஓதுறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னா வெறுமனே வாயால இல்ல, அது தன்னுடைய சிந்தனையால். என்றா எனக்கு யாரெல்லாம் உதவி செய்து யாருமே இல்லை, எனக்கு எந்த ஆபத்துல தப்பே இல்ல, எனக்கு எல்லாமே நீதான். என்னத்த மனசால் எடுத்து அவரை நம்பி இவரை நம்பி அவரால் நடக்கும், இவரால் நடக்கும், இந்த ஹஜ்ஜாட போல நடக்கும், இந்த அமைச்சர்கிட்ட போல நடக்கும், இந்த அதிகாரிகிட்ட போல நடக்கும். யாரு கொண்டு ஒண்ணு அல்லா கொண்டு எல்லாம் நடக்கும். எல்லாம் அல்லாக்கு முன்னால அடிமைங்க. அவன் எவ்வளவு பெரிய செல் மல்டி மில்லியன் அடிஞ்சது அல்லாக்கு முன்னால பிச்சைக்காரன், அல்லாக்கு முன்னால பக்தியம், அல்லா இடத்துல தேவையாது, அல்லா மட்டும்தான் ரப்பு. அதனால அல்லாஹால மனுஷன் நெட்டியா படிச்சீங்க, மனுஷன் நெட்டியா படிச்சீங்க. சிங்கம் புலி கரடி சக்தி வாய்ந்த மிருகங்களை கூட அல்லாஹால நெட்டியா படைக்கின்ற காரணம் என்னன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த மிருகங்கள் கூட தங்களோட உணவுக்கு தலை குடிச்சே சாப்பிடும். ஆனா மனுஷன் நல்லா கண்ணியமா படிச்சிருக்காங்க. ஏன் இவன் சாப்பிடுற உணவுக்கு தலை குனிஞ்சு சாப்பிடக்கூடாது. இவன் தலை குனியணும்டா ரப்புக்கு முன்னால மட்டும் தலை குனியணும், அவன் சுஜூதுல மட்டும் தலை குனியணும். எந்த ரப்புட நான் சுஜூது, நீ யாராய்க்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, யாராய்க்க எங்க அதை பத்தி உங்களோட பணத்தை கொண்டு நடக்காது, உங்களோட ஆட்சியை கொண்டு நடக்காது, உங்களோட அதிகாரத்தை கொண்டு நடக்காது, உங்களோட இன்ஃபுளுன்ஸை கொண்டு நடக்காது. இந்த ரப்பு நான் நடக்கும். இதான் உண்மையான மூமி. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லும். எப்போ அப்ப சாதி அதுக்காக சொல்லப்பட்டுச்சு, அவர் ஓதி கொண்டிருக்கிறார். சொன்னாங்க ஏழு பண்ண உங்களை அந்த மகனுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு நேரம் இருக்கு, சிப்பிக்குள்ள முத்துவாரத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, பூவுல வாசம் பாரத்துக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு பெண்ணுடைய கருவறையில குழந்தை தரிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு நேரம் தெரிஞ்சிருக்கிறோம். இவரை ரிலீஸ் பண்ற நேரம் வந்துட்டு பாதுகாப்புக்கு இருந்த அத்தனை பேரும் நல்லா தூக்கத்தை ஏற்படுத்திட்டான். தூக்கு என்ன திடீர்னு அவர் கையில கட்டப்பட்ட இந்த கவர் அவ்வளவு வெளியே வரார், கீழே ஒட்டகம் ஒன்றும் வேறு உட்கார்ந்தார். திரும்பி பார்த்தார், பின்னால நிறைய ஒட்டகங்கள், சின்ன சின்ன ஆடுகள். ஒரு சத்தம் கொண்டு போட்டார், எல்லா ஒட்டகங்களும் ஆடுகள் இவருக்கு பின்னால வருகிறது. மதீனா முனவராவுக்கு வந்து சேர்ந்தார். இரவு நேரம் கதவை தட்டினார், பாப்பா கதவை திறந்தார். ஏராளமான ஒட்டகங்களோட ஆடுகளோட மகன் நிற்கிறார். விஷயத்தை விளங்கினார். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கூட்டி போனார். அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினார். கடைசியாக கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நிறைய ஆடுகள் வந்திருக்கின்றன, ஒட்டகங்கள் வந்திருக்கின்றன, இது யாருக்கு சொந்தமானவைகள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது உங்களுக்கு சொந்தமான ஆடுகள் ஒட்டகங்கள், நீங்க விரும்பினமாய் செஞ்சு கொள்ளுங்க, விரும்பினா உங்களை சேவைக்கு வச்சு கொள்ளுங்க, விரும்பினா யாருக்காக கொடுத்துருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் இந்த வசனத்தை இறக்குறான், எப்ப தக்குவா வந்துருமோ உங்களோட பிரச்சனையில சொல்யூஷன் வெளியாக எடுத்து எல்லாம் காட்டுறது, அவன் பிரச்சனையை முடிச்சு வைப்பான். ரெண்டாவது எக்ஸிட காட்டுவான். இப்ப இந்த சஹாபியுடைய மகனுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று
சிறையில இருந்தது பிரச்சனை, அல்லாஹ் ரிலீஸ், அதுல இருந்து விமோசனத்தை ஏற்படுத்தினார். இரண்டாவது, அவர் நினைக்கல இவ்வளவு பெரிய ஒட்டகங்களும் இவ்வளவு ஆடுகளும் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா நினையாபுரத்துல. எனவேதான் இது துன்யாவை விரிவாக்குறதுக்கு நிச்சயமா எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. பிரசுத்தமான குர்ஆன்ல வசனங்கள் நேரம் இடம் கொடுக்காது. நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இது துன்யாவுடைய விஷயங்கள் சீராகிறதுக்கு. ஆகிரத்துடைய விஷயங்கள், சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் ஆசைப்படுறோம், நான் சொர்க்கத்துக்கு போய் தரணும், சொர்க்கத்துடைய பாக்கியம் கிடைச்சிடணும், எல்லாருக்கும் ஆசை தான். எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போற, உம்ராவுக்கு போற, இருக்கிற தஹஜ்ஜுத் தொழுகிற, என்னத்துக்கு? அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துடட்டும், சொர்க்கத்துக்கு ராபா மௌத்தாயிட்டாரு, துவா செய்யுங்க சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு. ஆசை சொர்க்கத்துக்கு எல்லாருக்கும் ஆசை தான். யாரை கேட்டாலும் துவா செய்யுங்க சொர்க்கத்துக்கு போகணும். இந்த சொர்க்கம் யாரே கிடைக்கும்? சொர்க்கத்துக்கு போறாலும் குவாலிபிகேஷன் தக்குவாகும். அல்லாஹ் சுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்துறது முத்தகீன். நான் சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறது தக்குவா உள்ள மக்களுக்கு. தக்குவா உள்ளவங்களுக்கு தான் நான் சொர்க்கத்தை அனந்தரமா கொடுப்பேன், வாரிசா கொடுப்பேன். அல்லாஹ் சொன்னான், தக்குவா உள்ள மக்கள் தான் சொர்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படுவாங்க. ஆகிரத்துடைய நிலைமை சீராகணும், துன்யாவுடைய நிலைமை சீராகணும், அதுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறது தக்குவா. இந்த தக்குவா உள்ள மக்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. பரிசுத்தமான குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், தக்குவா உள்ள மக்களுக்கு இந்த அடையாளங்கள் என்ன? முத்தகீன், சொர்க்கத்தை நான் முத்தகீன்களுக்கு, தக்குவா உள்ள மக்களுக்கு தயாரித்து வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அவங்களுக்கு அடையாளங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்னாவது அடையாளம், கஞ்சர்களாக இருக்க மாட்டான், பக்லர்களாக இருக்க மாட்டான், செல்பிஷ் சுயநலம் உள்ளவனாக இருக்க மாட்டான், அள்ளி ஈசி செலவழிப்பான். முனாஃபிக்கு நயவஞ்சகன் தான் கஞ்சனாயிருப்பான். நயவஞ்சன் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், யக்பிதுன ஐதீஹும், கைகளை பத்தி கொள்வாங்க, செலவழிக்க மாட்டான். சொந்த தாய்க்கு செலவழிக்க மாட்டான், தகப்பனுக்கு செலவழிக்க மாட்டான், நேபத்துக்கு செலவழிக்க மாட்டான், அவனோட ரிலேட்டிவ் சொந்தக்காரர்களுக்கு செலவழிக்க மாட்டான். கஞ்சன், கணக்கு பார்ப்பான். யக்பிதுன ஐதீஹும், இது நயவஞ்சகனோட அடையாளம். இல்லாட்டி வெறும் வருமானத்துல கொஞ்சம் முன்ன பின்னி காரணம் சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வழங்கப்பட்ட தக்குவா உள்ளவங்க இந்த காரணம் சொல்ல மாட்டான். அவன முதலாவது அடையாளம் தக்குவா உள்ளவங்க ஆல் இம்ரான்ல அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துறார், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ. ஸர்ரானா கொஞ்சம் வசதியான நிலைமையில, இந்த மாஷா நல்ல வருமானம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வருமானம், அப்ப இதுல வரைக்கும் வல்லர்ரா கொஞ்சம் இறுக்கமா இருக்கு, முன்னே மாதிரி வருமானம் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு, எல்லாரும் கையப்பட்ட மாட்டான். அவன் செலவழித்த கைதான, செலவழித்த கைதான, கஞ்சனா இருக்க மாட்டான். முந்திதான் நாங்க நல்லா கொடுத்த, இப்ப எங்களுக்கு எல்லாம் டஃபா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இருக்கிறத கொடுக்கும், இருக்கிறத கொடுக்கும். அள்ளி அதிகமா கொடுக்கற தேவையில்லை, அந்த அல்லாட்ட அதிகத்தை கொண்டு நடக்க போறது இல்லை. அவன் கொடுக்கற அந்த தண்ணி இருக்கு. ஒரு வட்டம் 1 கோடி ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கொடுக்காரு. ஒரு வட்டம் 1000 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் கொடுக்காரு. இந்த அல்லா இடத்துல உயர்ந்தவன் 1 கோடி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் இல்ல, 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க, இவன் அல்லாட்ட சொல்லுவான். அல்லாட்ட பார்க்கிறான், ரூபாய் நம்புறான். ஒன்னாவது செலவழிக்கிறது. 2வது அடையாளம் இவர் காலையில் கையில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கோபம் என்பது ஒரு மனநோய். இன்னைக்கு கல்யாண திருமணங்கள் பிரியறதுக்கு, உறவுகள் இல்லாமல் ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயம் கோபப்படுறது. கோபம் இல்லாதால தக்குவா உள்ளவங்களுக்கு கோபம் வராதுன்னு சொல்லுங்க. கோபம் வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவன் கழுத, வந்த கோபத்தை அடக்கிறோம் மனுஷன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், கோபத்தை அடக்குவாங்க. இன்னொரு அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், வைதாமா கலபுஹும் யக்ஃபிரூன், அவங்களுக்கு கோபம் வந்தா மன்னிப்பாங்க, கோபம் வந்தா மன்னிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சேவண்டாக இருக்கிறார், வேலை செய்கிறார், நான் அவரை எத்தனை நேரம் மன்னிக்கணும்? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் மன்னிக்கணும்? சொன்னாங்க 70 தரம் மன்னிக்கணும். சஹீஹ் ஹதீஸ். ஒரு நாளைக்கு 70 தரம் மன்னிக்கணும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், வயஅபு வயஸ்ஃபு. அப்ப முதலாவது அடையாளம் கோபத்தை, 2வது கோபத்தை கண்ட்ரோல் பண்ற. கோபத்தை இத்தனை திருமணங்கள் ஆத்திரத்துல மனைவியை பார்த்து சொல்லிடுறது, நான் உன்னை தலாக் சொல்லிட்டேனுங்கிற பிறகு அவரோட ஆத்திரங்கள் தீர்ந்ததுக்கு பின்னாடி அவளோட குடும்ப வாழ்க்கை நடாத்துற அந்த திருமணத்தை மீட்டிக் கொள்றல அல்லாஹ் பாதார தினா, இது விபச்சாரம். அல்லாஹ் பாதார குழந்தைகள் பிறந்தாலும் தினாவா போயிடும்.
ஏன்னா ஆத்திரத்துல டென்ஷன்ல சொன்னாலும் அது தலாக் தான். தலாக் உண்டாது. நானும் தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லி போட்டு அதுக்கு அது 3 தரத்துக்கு மேல சொல்லி மீட்டிக்கொள்ளு சொல்லலாம். 2 தரம் 3க்கு மேல சொன்னா அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. சரியான கண்ணியமான அவ்வளவு கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அது சொல்றதுக்கு நேரம் போதாது. எனவே கோபம் என்பது ஒரு மனநோய் இருந்தவங்க எடுத்துக்கலாம் டென்ஷன் ஆகுது. இஸ்டாஃபோட பிரச்சனை, பக்கத்து வீட்டாக்களோட சண்டை, முகத்தை பார்க்கல, முகப்பட சிதிப்பேன் ஒன்று இருக்காது. நேரம் பார்த்தா ஒரு ஆத்திரம் கோகாமல் கோவத்தை அடக்கணும். இது தக்குவால மக்கள் அடையாளம். 3வது அடையாளம் அல்லாஹ் சொன்னவள் ஆஃபினா மக்களை மன்னிப்பாங்க. சில மக்கள் நினைக்கிறாங்க மன்னிப்பேன் மறக்க மாட்டேன். அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல வலிய அபூவலே சொல்லு மன்னிச்சிங்க மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க மறந்துடுங்க. ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வாரோ அவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்துறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அநியாயமா ஹக்க சொன்னதுக்காக வேண்டி சித்திரவதை செய்யப்பட்டாங்க. ஹக்கான உலமாக்கள் அப்படித்தான். ஹக்கான உலமாக்கள் யாருக்கு எத்தையாக மாட்டாங்க, யாருக்கு தர சொல்ல மாட்டாங்க, ஹக்காக சொல்லுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஒரு கொள்கை பிரச்சனை வந்துச்சு. நாட்டுடைய ஹலீஃபாவை இறங்கி வந்து சொன்னாரு, உங்களோட கருத்தை பிழைன்னு சொல்லுங்க, எந்த கருத்தை சரின்னு சொல்லுங்க, காது கூட சொல்லுங்க, நான் உங்களை எங்க கொண்டே வைப்பேன். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஹ்மது மௌத்தானாலும் பரவாயில்ல, அஹ்மதுடைய ரப்புடைய தீன் மௌத்தாகிறதுக்கு விட மாட்டேன். சித்திரவதை ஷாட்டையால அடிக்கப்படுறாங்க. கிதாபுகள்ல எழுதிருக்கிறாங்க வரலாறுல. எப்படி அடியண்டா யானைக்கு அந்த ஷாட்டையால அடிச்சா யானையே தாங்க அப்படி அடிப்பாங்க அஹ்மது பின் ஹம்பலுக்கு. ஆனா ஹக்கு இல்ல, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஹக்கு தான். அதுக்கு ஒரு நிலைமை சீராயிடுச்சு. எல்லா காலத்துல நிலைமையும் ஒன்றுமா இருக்கிறல்ல. ஒரு மேடு வந்தா ஒரு பள்ளம் வரத்தான் செய்யும், ஒரு வெயில் வந்தா ஒரு மழை வரத்தான் செய்யும். அது நிலைமைகள் அப்படித்தான். காலங்கள் மாறும். எல்லா காலத்திலையும் கொடுங்கோலர்கள், எல்லா காலத்திலையும் பிறவுண்ட ஆட்சி நடக்கல, எல்லா காலத்திலையும் பிறவுண்ட ஆட்சி நடக்கல. உமர் பின் அப்துல் அஜீஸ் ஆட்சி அல்லா கொண்டு வந்தாங்க. எல்லா காலத்திலும் அபூ ஜஹல் இருக்கல, அபூபக்கர் அல்லா கொண்டு வந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அது நிலைமைகள் மாறும். அஹ்மது பின் ஹம்பலுக்கு இப்ப நல்ல காலங்கள் வளர்ந்துட்டு மக்கள் சொன்னாங்க, ஹஸ்ரத் நல்ல சந்தர்ப்பம், உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க, சித்திரவதை செஞ்சவங்க அவ்வளவு பேரையும் பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு நாங்க சந்தர்ப்பத்தை தாரோம், நீ வேண்டிய ஆக்ஷன் எடுங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் முட்டுக்கால நீல் டவுன்ல நிப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு அழைப்பாளர் சொல்லுவார், யாருக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறதுக்கு பொறுப்படுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல மக்கள் எழுமி நில்லுங்க என்று. அந்த நேரத்துல மக்களை மன்னித்தவங்க எழுமி நிற்பாங்க. அந்த கூட்டத்தில் ஆகிறதுக்கு நான் விரும்புறேன், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். இவங்கதான் தலப்பு சாதிங்க, இவங்கதான் தலப்பு. சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சு கொள்ள தலப்பு அது இல்ல. கடல ஆற்றையா, விரல ஆற்றது, அணிஞ்சில கட்டுறியா, அங்க கட்டுறியா, அத்தையாத்து சுட்டு பாத்தியால ஆமீன் ஓதுறியா, சொல்ற இல்லையா, இது அல்ல. விட்டு கொடுக்கிற, மன்னிக்கிற, அடுத்தவனை கண்ணியப்படுத்துற தக்குவா மக்களுடைய அடையாளம். மக்கள் மன்னிக்கும். 4வது அடையாளம் அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அவங்க எல்லாருக்கும் உபகாரம் செய்வாங்க. அது மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம். மக்களுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு நல்லது செய்வாங்க. இன்னும் பல அடையாளங்கள் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். அது தக்குவா உள்ள மக்களுடைய அடையாளம். சரி, இந்த தக்குவாயோட வாழ்க்கையில இன்னும் சில அடையாளங்கள் இருக்கின்றன. சஹதியான உலமாக்களை கேட்டுக்கொள்ளும். பரிசுத்தமான குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தக்குவாக்கள் எப்படி எங்க வாழ்க்கையில உண்டாக்குறேன், அதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள். 1வது நிலையில வாழ்க்கையில சந்தேகமான விஷயங்களை தகுந்து கொள்ளணும். பாவத்தை அறவே விட்டுடணும். சந்தேகமான டவுட்ஃபுல்லான விஷயங்களை தனக்கு வாசிக்காண்டி உலமாக்களுடைய பத்துவா கேட்கக்கூடாது. சில ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க, சில பத்துவாக்கள் கொடுக்கத்தான் செய்வாங்க. ஆனா இவர் பார்க்க கூடாது, இவர்கிட்ட போன எனக்கு சாதகமான பத்துவா கிடைக்க மாட்டேன், மனோ ஆசையை வச்சு பத்துவா எடுக்க கூடாது. சொல்லுவாங்க, நான் வெஹிக்கல்ல போக்குல சிக்னல்ல 3 லைட் பத்து, ஒன்று கிரீன், ஒன்று எல்லோ, சோப்பு வந்து ஹராம், அது போகவே கூடாது. கிரீன் வந்து ஹலால், அது போகலாம். எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் வருமால கிரீன் வருமா தெரியாது, அது சந்தேகமானது, டவுட்ஃபுல்லானது. வாழ்க்கையில சந்தேகம் பண்ணத அது குடுக்கல் வாங்கலா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், டவுட்ஃபுல்லான விஷயங்களுக்கு விட்டு வரும். இது தப்ப வாழ்க்கைக்கு முக்கியமான அடையாளத்தில் உள்ளது. 2வது விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ் படைச்ச படைப்புன்னு சிந்திக்கணும்.
அல்லாஹ் தஆலா இப்படி இரவை கொண்டு வரானே, பகலை கொண்டு வரானே, சிந்திக்கும். நல்ல பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், இன்ன இஃப்திலாஃபில் லைலி வன் நஹாரி வமா ഖலഖல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி லஆயாத்தின் லிகௌமின் யத்தகூன். இரவு பகல் மாறி மாறி வாரத்துல அல்லாஹ் படைச்சதுல தக்வா உள்ள மக்களுக்கு அத்தாட்சி. அது சிந்திக்கணும். மூணாவது விஷயம் என்ன வச்சுன்னா, வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுவாக பின்பற்றணும். வெறுமனே வாயால எங்களுக்கு ரசூலுல்லாஹ் முஹப்பத்துன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்க்கு மாத்தமா இருக்காம வாழ்க்கையில அணுவாக அவரோட சுன்னத்துகளை தேடி பின்பற்றணும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், إن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. நீங்க ரசூலுல்லாஹ் வழியை பின்பற்றுங்க, மற்ற வழிகளை பின்பற்றாதீங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யற வசியத்து, உங்களோட தக்குவா உண்டாகிறது. எனவே அடுத்த விஷயம் என்ன ஒன்று சொன்னா, முடியுமான அளவுக்கு நோவு பிடிக்கிறது. அல்லாஹ் நோவு பிடிக்கிறதோட சுன்னத்தான நஃபிலான நோம்புகள். சில மக்கள் வியாழக்கிழமை பிடிப்பாங்க, சில திங்கக்கிழமை பிடிப்பாங்க, சில மாசத்துல 3 நாள் பிடிப்பாங்க. எவ்வளவு சக்திக்கு முடியுமான அளவுக்கு நோம்பு பிடிக்கிறது. நோம்பால தக்குவா உண்டாகும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க நோம்பு அல்லாஹ் உங்களுக்கு நோம்பு கடமையாக்கி இருக்கான். நோம்பு அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் போட்டது. உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு முன்னர் வந்தவங்களுக்கும் ஏன் உங்களோட தக்குவா உண்டாகும். எனவே எப்ப எங்களோட தக்குவா, அதே மாதிரி நல்ல சூழலை உருவாக்கணும். நல்ல சூழல், நல்ல மக்கள். இன்னைக்கு பாவம் அநியாயமா ஸ்கூல்ல படிக்கிற, நேற்று முந்தின நாட்டு கூட செய்தி வருகிறது, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 2 பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொடுக்குறாங்க. பாவம் யாரா இருந்தாலும், எந்த சமூகமா இருந்தாலும். இன்றைய சிறுவர்கள் நாளைய சமுதாயத்துடைய தலைவர்கள், இன்றைய சிறுமிகள் நாளைய சமுதாயத்தை எழுந்தெடுக்கக்கூடிய நல்ல தாய்மார்கள். அவர் நல்ல பக்குவம். நம்ம நாடு என்று ரீதியில யோசிக்கணும். எங்க சமூகமான மட்டும் இல்லாம எங்க நாடு மக்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் சேரணும். ஏன் இந்த மக்கள் இப்படி செய்யறாங்க, ஏன் நிம்மதியை செய்யறாங்க, நாங்க என்ன செய்யலாம், எங்களால முடியுமான அளவுக்கு ஹதீஸ்ல வருது, தான் விரும்புறத மற்ற சகோதரர்களுக்கு விரும்பாது ஈமா பூர்த்தி ஆக மாட்டேன். அதனால யாருக்கு அல்லாஹ் என்னென்ன பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வோட தீனுக்காக முயற்சி, நல்ல விஷயங்களை மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அது முஸ்லீமா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவரா இருக்கலாம், எல்லாருக்கும் நலவ நாடு, எல்லாருக்கும் நலவ நாடுறது. விபச்சார பொம்புல நாய்க்கு நலவ நாடு அல்லாஹ் மன்னிச்சாங்க. வணக்கசாலியான பொம்புல பூனைக்கு நலவ நாடல் அல்லாஹ் நரகத்துக்கு இருக்கிறான். அதனால எல்லாருக்கும் நலவ நாடுறது, நல்ல சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கும் நாங்க காட்டி கொடுக்கணும். 100 கொலை செஞ்சு போட்டு ஒரு மனுஷன் ஆளுகிட்ட பத்துவா கேட்டார், ஹஸ்ரத் நான் 100 கொலை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா சொன்னா, அல்லாஹ் நிச்சயமா உன்னை மன்னிப்பான். ஆனால் ஒரு கண்டிஷன், உன் என்வாயர்மெண்ட் இருக்கிட்டான, சூழல் இருக்கிட்டான, நல்ல சூழல் இல்ல, நீ இந்த ஏரியாவுக்கு போ, அங்க நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். போறார், கொஞ்சம் தூரம், இடையில அவருக்கு மௌத்து வருது, ரஹ்மத்துடைய மலக்களும் அஸாபுடைய மலக்களும் வந்திருக்கிறாங்க. யாராவது உயிர் எடுக்கிறேன் சொன்ன பிரச்சனை போகுதோ, ரஹ்மத்துடைய மலக்கள் சொன்னாங்க தௌபா செய்யறதுக்கு அவனை போறான், அஸாபுடைய மலக்கள் சொன்னாங்க 100 கொலை செஞ்சு ஓடி போறான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், ஒருவர் அனுப்புறான் தீர்ப்பு செய்யறதுக்காக வேண்டி. இந்த பூமிக்கு சொன்னா நீ கொஞ்சம் விசாலமாக, அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சொன்னா கொஞ்சம் சின்னதாக சொல்லி அளந்து பார்த்தா புறப்பட்டு வந்த தூரம் ஒரு ஸ்தான் அதிகமா இருந்துச்சு. ரஹ்மத்துடைய மலக்கள் அல்லாஹ் மன்னிப்பான். நான் செய்ய வேண்டிய வேலை நல்ல சூழல். அதனால தகப்பன்மார்கள் எந்த நேரம் துன்யாத்தில் எந்த நேரம் பிசினஸ் அது இதன் இல்லாம பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். வீட்டுல கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். பிள்ளைகள் என்ன ஓதுறோம், என்ன படிக்கிறாங்க, நீ பாடம் கொடுத்தீங்களா, எப்படி நாங்க ஸ்கூல் விஷயங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ குர்ஆன் விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குர்ஆனால பிள்ளைகள் மனசுல அமைதி ஏற்படும். இன்னைக்கு எத்தனை குழப்பங்களுக்கு அடிப்படை காரணம் பணம் இல்லாதனாலயோ இல்லாட்டி அழகு அந்தஸ்து இல்லாத மனசுல நிம்மதி இல்லாது. மனசுல நிம்மதி உண்டாக்குறது குர்ஆன், மனசுல அமைதியை உண்டாக்குறது அல்லாஹ்வுடைய திக்ர், மனசுல அமைதியை உண்டாக்குறது அல்லாஹ்வுடைய தீன். எனவே சல்லிய பணத்தை தொழில கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நாங்க அல்லாஹ்வுடைய தீனை எங்க வீட்டுல கொண்டு வரதுக்கு, எங்க குடும்பத்துல கொண்டு வரதுக்கு, இந்த லைஃப்ல கொண்டு வரதுக்கு, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு கூடுதலாக கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேரு பிள்ளைகள் வாலிப பிள்ளையோட பேசுறதுக்கு உண்மைதான் தூரும், பாப்பா பிள்ளையோட பாலிப பிள்ளையோட பேசுறது. அப்படியா நிலைமை இல்லாம பிள்ளைகளோட மனம் விட்டு பேசணும், சாதக பாதகளோட பேசணும், அவங்களுக்கு நல்ல வழியை காட்சி கொடுக்கணும், மஸ்ஜிதை காட்சி கொடுக்கணும், குர்ஆனை காட்சி கொடுக்கணும். மசால ஓதி ஸ்கூல்ல மசால ஓதி முடிச்சுட்டாண்டு இல்லாம 15 வயசு 16 வயசுல அந்த பிள்ளைகளுக்கு போ, ஹதரத் மாட்ட போ, உட்காரு, பாடத்தை படி, எல்ம படி, சிற்குடைய சட்டத்தை படி, இந்த காட்சி கொடுக்கணும். அப்பதான் நாங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்கலும். இல்லாவிட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். நிலைமையை கைவிட்டு மாறிக்கிட்டு
அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி போனாங்க. தக்வாவோட வாழ்ந்து தக்வாவோட மௌத்தாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி போனாங்க. தக்வாவுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. எங்க வீட்டுல, எங்க குடும்பத்துல, எங்க சொந்த வாழ்க்கையில, எங்க பிள்ளைகள்ல எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தக்வா தந்துடுவானாக. தக்வா துன்புறுச்சியா நிலைமை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. இந்த நாட்டை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நாட்டிலையும் அல்லாஹ் தஆலா நல்ல நிலைமையை சீராக்கி இருப்பானாக, உருவாக்குவானாக. அல்லாஹ் தஆலா என்னென்ன கைராக்கள வரக்காத்துல வச்சிருக்கிறானோ அத்தனை பேருக்கு அல்லாஹ் தந்துடுவானாக. பலஸ்தீனத்திலே எங்க சகோதரர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.